ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம அழகழகான ஐம்பொன் நகைகள்லாம் பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு கம்மல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நடுவில் க்ரீன் கலர் கல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பிங்க்கு, மேல் ரவுண்டுக்கு வந்து ஃபுல் ஒயிட்டு. எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற கல். பளபளன்னு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக தங்கம் மாதிரியே இருக்குது. டிசைன் கூட தங்கம் மாதிரியே தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இவ்வளோ அழகான ஐம்பொன் தோடுகள் கண்டிப்பாக உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது. நம்ம சேனலில் டிசைனாக புதுசாக போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்பப்போ போடுற புது மாடல்கள்லாம் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து அதே டிசைன் தான், கல் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. ஒரு அரை பவுன் தோடு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து நம்மளுடைய வளையல், ஐம்பொன் வளையல்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ரிச்சாக இருக்கும் இந்த வளையல்லாம். நம்ம வந்து கையில் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம், டெய்லி யூஸ் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியே ரொம்ப அழகான வளையலாக தான் இருக்குது இது. ஒரு சில இந்த மாதிரி ஒரு வளையல் மட்டும் கையில் போட்டுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறவங்களாம் போட்டுக்கலாம். அந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நம்மளோட பொருட்கள் வந்து டிசைனும் ஃபினிஷிங்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு உழைக்கும். பாலிஷ் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அது அவ்வளோ கெட்டி பாலிஷாக போட்டிருப்பாங்க. இது நம்மளுடைய 12 வளையல் செட்டில் உள்ளது. இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக புது டிசைனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வருது. வேணுங்கிறவங்க அந்த ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இது என்ன விலைன்னு கேட்குறீங்க. நம்ம ரேட்டை வந்து அதிலேயே தான் போட்டிருக்கோம், ஒன்று பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த ப்ரைஸ் உள்ள இடமா பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. இது ரெட்டை வடம் முகப்பு செயின். இது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். 2 செயினுமே இது வந்து நியூ மாடல் செயின் தான், ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் அந்த முகப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப அருமையான முகப்பு. அந்த முகப்பு டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷன் வேறு பண்ணிவிட்டு திரும்பி வந்து கழட்டி வச்சுட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தொடச்சிட்டு கழட்டி பாக்ஸில் வச்சிடணும். திரும்பி நம்ம வெளியில் போகும்போது எடுத்து போட்டுட்டு போகணும். அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு வச்சுங்களேன், 3 வருஷம் வரைக்கும் கூட இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது நம்மளுடைய அடுத்த முகப்பு செயின். இது சிங்கிள் முகப்பு செயின். செயினும் வந்து நல்லா கோல்டு செயின் மாதிரியே மாடல் போட்டிருக்காங்க. முகப்பும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். செயின் பாருங்கள், கோல்டு டிசைன் செயின் தான் போட்டிருக்காங்க இதில். ரொம்ப அருமையான டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்மளுடைய பெரிய தோடு, கோல்டு டிசைனில் பெரிய தோடு. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. நம்மளோட டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா டிசைனும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வருது. ரொம்ப எடுப்பாக வச்சுருக்காங்க கல்லெல்லாம். ரொம்ப அருமையாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு வந்து முத்துத்தோடு. இந்த ஃபுல்லு முத்துத்தோடு. இதுவும் வந்து தங்கம் மாதிரியே தான் இருக்கும். அந்த இதில் வந்து கோல்டு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, கோல்டு பேட்டர்ன் இருக்க இடம் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது நெக்ஸ்ட்டு க்ரீனும் பிங்க்கும் உள்ளது. இதுவுமே ரொம்ப கிராண்டாக இருக்குது. அது போட்டோம்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். சாரீக்கு மேட்சாக போட்டுக்கலாம், ஃபங்க்ஷன்லாம் பண்ணி போட்டுக்கலாம். அருமையாக இருக்குது பாருங்கள்.
அந்த காலத்தில் வந்து தேன் கூடு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் போடுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது இது. ரொம்ப அழகான கம்மல்கள். இதுவும் ரொம்ப அழகான டிசைன். இது வந்து கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டல் வந்து க்ரீனில் உள்ளதையும் அந்த பிங்க்கில் உள்ள கிறிஸ்டலும் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த கிறிஸ்டல் மணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தொங்கலே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம்னா. இது வந்து சுடிதார் போட்ட பிள்ளைங்களும் போட்டுக்கலாம், தாவணி போட்ட பிள்ளைங்களும் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நடுவில் ஒரு பெரிய முத்து வச்சுருக்காங்க, சுற்றிலும் வந்து பிங்க் கலர் கல் வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல சின்ன மீடியம் சைஸாக இருக்கும், அதாவது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த தோடுகள்லேயே இந்த தோட்டில் மட்டும்தான் இந்த பட்டன் இருக்கும். மற்ற எல்லா தோடும் வந்து திருகு உள்ள டைப்பு, இது மட்டும் வந்து இந்த ப்ரெஸ் பட்டன் உள்ள டைப்பு. இது நமக்கு வந்து ஏற்கனவே போட்டிருக்க கொலுசுகள் தான். நீங்கள் ஏற்கனவே நம்மளோட முன்னாடி சேனல் இதில் பார்த்துருப்பீங்க, போன எபிசோட்லலாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து கல் வந்து கலர் கல்லுகளும் உண்டு. பச்சை கல், சிகப்பு கல், அந்த மாதிரி கல் மாற்றி மாற்றியும் இருக்குது. இது ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். நம்மளுடைய கொலுசெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும். இந்த கம்மியான ரேட்டில் கண்டிப்பாக உங்களால் இந்த ஐம்பொன் கொலுசுகள் எங்கேயுமே வாங்க முடியாது. நம்ம சேனலில் மட்டும்தான் ஐம்பொன் கொலுசு ரேட்டு கம்மியாக போட்டிருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட்டு கொலுசு, அப்படியே தங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொலுசு வேணுங்கிறவங்க உங்களுடைய சைஸை சொல்லிவிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன மாடல் அப்படின்றத நீங்கள் ஃபோட்டோ அனுப்புகிறீங்க இல்லையா, அப்போயே வந்து உங்களோட சைஸையும் அதிலே மென்ஷன் பண்ணிவிடுங்க. இது 4 வளையல். 4 வளையலுமே இதே ப்ரைஸ் தான். 24, 26, 28 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களோட சைஸையும் சொல்லிவிடுங்க. இதில் வந்து க்ரீன்லேயும் ரெட்டுலேயும் சின்ன சின்னதாக எனாமல் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து இந்த வளையலுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.